இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 முட்டையை வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஓடை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையில் அங்கங்கே கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பொடிசாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ரொம்ப ஈஸியாக முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.